எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், டு யூ ஃபீல் லைக் கமிட்டிங் சூசைட்? உங்களுக்கு தற்கொலை எண்ணம் தோன்றுகிறதா? நேற்று ஒரு சகோதரர் கூப்பிட்டுருந்தார். அவருக்கு அவர் மனைவி அவருக்கு 2 குழந்தையும் இருக்குது. மனைவியும் குழந்தையும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் நாளாக வரவே மாட்டுறாங்க. பிஸ்னஸில் ஒரு 2.5-3-4 லட்சம் கடன் இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை. நாளை அவருடைய பர்த்டேவான். அந்த டேயில் அவர் தற்கொலை பண்ணிக்க போகிறேன். இதுதான் அவர் சொல்கிற விஷயம். என்கிட்ட பேசியிருக்கிறார். நான் சொன்னேன், தம்பி வாப்பா, நம்ம பேசுவோம். ஒரு 2 மாதம் நம்ம சொல்கிற டெக்னிக்கெலாம் ட்ரை பண்ணி பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த டிசிஷன்லாம் அப்படின்னு சொல்லி அவர் வர சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது ஒரு சம்பவம். எங்கள் அம்மா, நாங்கள் ஏற்கனவே 2 வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் கேஎம்சியில் இருந்தாங்க அப்படின்னு. நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்த சில சம்பவங்கள் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஒரு பெண் குழந்தை 10th படிக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஜனவரி வந்துட்டோம். இன்னும் 2-3 மாதத்தில் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிடும் 10th படிக்கிற குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு இப்போ ஸ்கூல் வேண்டாமா மாற்ற சொல்கிறாங்க. இனிமேல் எந்த ஸ்கூலில் போய் மாற்ற முடியும்? அதுவும் 10th கடைசி வரும்போது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதே ஸ்கூலில் படி, 11th 12th அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்கூல் மாற்றி விட மாட்டியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 10-15 மாதம் எடுத்து சாப்பிட்டா. அந்த அம்மாவோடைய, அந்த குழந்தையோட பாட்டி அந்த கேஎம்சிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப். இந்த குழந்தையோட வயிறு வெளிக்குதுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க அந்த பாட்டிக்கிட்ட. உடனே அவங்க போய் அதே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ன்றதால டக்குன்னு ஐடியா நேராக போகிறாங்க. இவங்க மருந்தெல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஒரு மருந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. நீ இந்த மருந்து எடுத்து சாப்பிட்டியான்னு கேட்குறேன். ஆமாம். நான் உடனே பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கை கொண்டு போய் வயரை க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் மார்னிங்கும் திரும்பி வயிற்று வலிக்குதுன்னு சொன்னோன்னே நேராக கேஎம்சி கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. நிறைய ட்ரிப்ஸ் ஏற்றி அந்த குழந்தைய ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பக்கத்து பெட்டில் எப்படின்னா, கணவன் மனைவி ப்ராப்ளம். கணவன் திட்டினாருன்னு சொல்லி மனைவி ஏதோ எடுத்து குடிச்சிட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அவங்களுக்கு நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கோம் வீடியோவில். ஓகே, நிறைய பேருக்கு இந்த மனம் திடமாக இல்லை. நிறைய பேருக்கு எதுக்கும் சொல்யூஷன் தற்கொலை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அந்த தற்கொலை எண்ணம் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு என்னோட அனுபவம் சொல்லிடுறேன். எனக்கு என்ன தெரியல, எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் இருக்குது. நான் இந்த ராஜயோகம் இப்போ 9 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்த புதுசில் ஒரு 6 மாதத்தில் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், என் கடனெல்லாம் முடிஞ்சிடும், திரும்பி ஆஹா லைஃப் வந்துடும், பழைய காரு, பழைய வீடு, நிறைய சொத்து வாங்கிடுவேன், திரும்பியும் உலகம் ஃபுல்லாக சுற்றுவோம், ஒய்ஃபு குழந்தைங்களோட சுற்றுவோம், இப்படிலாம் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் என் கடனில் பெரிய மாற்றமே கிடையாது. ஐ எம் ஸ்லாகிங் இதுதான் ஓடின்னு இருக்கு. அப்போ என்ன தோணுச்சுன்னு தெரில, நான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன். அக்டோபர் 19 இது ஒரு டெட்லைன். யாருக்கு? பரமாத்மாவுக்கு. இன்னைக்குள்ளே என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். இது யாருக்கு சொல்லியிருக்கேன்னா, ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவிட்ட சொல்லிட்டேன். என் மனைவி கிட்ட சொன்னேன். அடையாரில் ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன். இவ்வளோ பேர் தான் சொல்லியிருக்கேன். வைஃபுக்கு எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், இந்த ட்ராமா என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு ட்ரஸ்டி தான், குடும்பத்தை பார்த்துக்க சொல்கிறாரு, நான் இல்லைனாலும் பார்த்துக்கிறது வேறு யாராவது சப்ஸ்டியூட் அனுப்புவார், அது உன் ப்ராப்ளம், கடவுளோட ப்ராப்ளம், என்ன விட்டா போதும், என்னால் சமாளிக்க முடியல. இது நான் சொன்னது வைஃபுக்கிட்ட. அந்த பிரதர் எவ்வளோ நல்லவர்னா, டெய்லி ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணுவேன், என்ன உயிரோட இருக்கேன், செத்துட்டேன், நான் தெரியறதுக்காக ஃபோன் பண்ணிங்களான்னு. இல்லை பிரதர், உங்களுக்கு வேறு ஏதாவது டெலிஃபோன் பில்லு கட்ட முடியல, அரிசி இல்லை, இதெல்லாம் சொன்னீங்கன்னா. அவர் பேச்சுலர் ஆக்சுவலாக, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் மேலே சம்பாதிக்கிறாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். பியூட்டி என்னென்னா, அந்த அக்டோபர் 19 வந்தது. அன்னைக்கு பரமாத்மா வானிலை செவில் அரைகிற மாதிரி பாயிண்ட்ஸாக சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் காலனுக்கெல்லாம் காலன்றது எம்னு சொல்கிறோம், எம்னுக்கே எம்மன் நான். நீ என்கிட்டயே இந்த வாய்ஸ் அவுடெல்லாம் விடுவியா? இறந்துருவேன், பயப்படுத்துவியா? உன் சாய்ஸ், உன் லைஃப், நீ முடிவு பண்ணிக்கோ. வாழணுமா சாப்பிடுமா நீ முடிவு பண்ணிக்கோ. அது நான் எங்கேயுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் சர்வசக்திவான். என்கிட்ட இருந்தும் உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா உலகத்தில் உன் ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணுவான்னு நினைக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட புத்தால்தனம் கிடையாதா? இத்தனை நாளில் உன்னை யார் என்ன பண்ணிட்டாங்க? என் குழந்தையோட ரோமத்தை கூட ஒருத்தன் டச் பண்ண முடிஞ்சது இல்லை, முடியாது. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சா? உன் கர்ம கணக்கை முடிக்க வேண்டியது உன்னோட கடமை தான். அப்படி தான் ட்ராமா டிசைனாக இருக்குது. நானாக போய்
ஒரு வாலண்டியராக ஒருத்தர் கர்ம கணக்கை முடிக்க முடியாது. எனக்கு 800 கோடியும் ஒரே மாதிரி தான். ஆனால் நீ என்னோட உதவின்னு கேட்டு ஒரு ஸ்டெப் வைக்கும்போது நான் 1000 ஸ்டெப் வச்சு வந்திருக்கிறேன், செய்திருக்கிறேன், செய்வேன். உனக்கு ஏன் புரிய மாட்டேருந்து? தற்கொலை மகா பாவம். இப்போ உன்னை நான் ட்ரஸ்டியாக வச்சுருக்கேன் ஒரு குடும்பத்தில். அப்பா அம்மா மனைவி குழந்தைங்களை பார்க்குற மாதிரி ஒரு இதாக வச்சுருக்கேன். நீ எஸ்கேப் ஆகி போயிட்டேன்னா நீ தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறல்ல? இல்லை, நீ ஏன் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிற? இது நீ பண்ண பல பிரிவுகளோட கர்ம பலன் தான். இதை பாதியிலேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் வழியாக இருந்தால் 800 கோடி அதை பண்ணிட்டு போகும்ல. அப்போ அடுத்த பிரிவின்னு ஒன்று எடுக்கும் போது எப்படி சமாளிப்ப? இன்னைக்காவது நான் கூட இருக்கேன், உனக்கு கூட சர்வசக்திவான கடவுளான நான் கூட இருக்கேன். நான் இருக்கும்போது கிடைக்காத சப்போர்ட்டாக உனக்கு வந்து நீங்கள் அடுத்த பிரிவு எடுக்கும்போது வந்துடும். இப்போ அப்பாவை விட்டுட்டு அம்மாவை விட்டு மனைவியை விட்டு குழந்தைங்களை விட்டு அம்போன்னு விட்டுட்டு நீ இனி ஒரு பிரிவு எடுத்து ஆஹா ஓஹான்னு வாழ்ந்துருவான்னு நினைக்கிறியா? உனக்கு நான் சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா? இல்லை ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் போய் பிறப்பேன்னு நினைக்கிறியா? பயங்கர கேள்விதான் பரமாத்மா. ரெண்டாவது சொல்றாரு, மரணம் தற்கொலைன்னு சொல்லி என்னை பயப்படுத்தாத. உன்னால நான் காலனுக்கெல்லாம் காலம், இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. உன் இஷ்டம், சாவுறது இருந்தால் சாவு. செவுள்ள அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகேவா? அன்னிலேருந்து சரிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் வந்ததே கிடையாது. நான் இப்போ அந்த எண்ணம் வர்றவங்கள நான் குறை சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஒழுங்கு கிடையாது. ஆனால் எல்லோரும் அப்படி தான் இருக்கும் லைஃப்பில். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே தற்கொலை தான் மார்க்கம்னு நினைக்கிறோம். அப்படி தான் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம்? ஆத்மாக்கள் என்ன பண்ணலான்னா, தனிமையில் இருக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் பாருங்களேன். இந்த தம்பிக்கு ஒரு 3-4 லட்சம் ரூபா தான் பிரச்சனை. அம்பானிக்கெல்லாம் 1000 கோடி 2000 கோடி கடன் இருக்கும். அவங்கெல்லாம் வாழல. மனைவி பிரிஞ்சு இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? இப்படி ஒரு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ அது எப்படி கொண்டு வர்றது, அது யோசிக்கணுமே தவிர தற்கொலை எப்படி மறக்க முடியும்? எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குங்க. ஒன்று நமக்கு தெரியல, அவ்வளோதான். தெரிஞ்சவங்க இருக்காங்க, சொல்யூஷன் இருக்குது. நம்ம தான் தேடி போகணும். ஒரு டைம் நம்ம தேடி போகும்போது கிடைக்கும், இல்லை சொல்யூஷனே தானாக வரும். இவ்வளோ தான் ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கான மெத்தட். வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். நாங்கள் இருக்கிறது முகப்பேர் பாடியில் இருக்கோம். பாடி ஈவினிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க இந்த டைமில் ஆவடியில் ஒரு சென்டரில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, பயங்கர ஸ்மார்ட் பொழுது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அங்கே இருக்கிற பிரதர்ஸ் கிட்ட என்னதம்மா சொல்லுவான், நான் இங்கே வந்திருக்கிறது எனக்கு வேலை இல்லை, வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். யார்? ராஜயோகம் கற்றுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணுமா அவருக்கு. அவர் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எனக்கு 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், நான் தற்கொலை பண்ணிவிடுவேன். ஒரு லெட்டர் எழுதி வச்சுப்பேன், பிரம்மகுமாரிகள் ராஜயோக சென்டருக்காரங்க தான் எனக்கு காரணம், என் தற்கொலைக்குன்னு எழுதி வச்சு செத்துருவேன். அப்போது அந்த பிரதர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, இப்படிலாம் பேசுகிறாங்க பிரதர், நான் என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், அந்த பையனை அனுப்புங்க, பாடி சென்டருக்கு அனுப்புங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? அனுப்புங்க, பார்க்குறேன். ஒரு ஈவினிங் கிளாஸ்க்கு வந்தார். நான் ஈவினிங் கிளாஸ் எடுத்தால் ஒரு 6 மணிக்கு கிளாஸ் எடுத்தால் 7-7:30 ஆகிடும். கரெக்டாக ஒரு 6:45 போல் வந்தார். பிரதர் எனக்கு வேலை, நான் உட்காருப்பா, கிளாஸ் முடிச்சோன்னு பேசுகிறேன்னு. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருப்பா, நான் உட்காந்தான். எங்கள் சைடில் நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்க, குமார்ஸ். அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன், தம்பி நீ போய்ட்டு நல்லா ஒரு நீளமாக நல்லா டயர் ஒன்று வாங்கினு வாப்பான்னு. அது நான் எது சொன்னாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. தம்பிக்கிட்ட சொன்னேன், மேலே இருக்க ஃபேன் பாருப்பா போதுமானு போயிட்டேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு பயமாக இருக்குன்னா. இல்லை வா, நீ தற்கொலை பண்ணணுன்னு சொன்னல, ஆவடியில் தானே உனக்கு கஷ்டம், இங்கே பண்ணிக்கோ. நான் அதுக்கெல்லாம் வரல, எனக்கு வேலை கிடச்சா போதும். நான் கேட்டேன்னா, பிரம்மகுமாரிஸ் ராஜயோகம்னா உனக்கு ஒன்றா வேலை வாங்கி கொடுக்குறேன், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நினச்சியான்னு. இந்த ஒரு பயப்படுத்துகிற வேலை நம்மக்கிட்ட வச்சுக்காது. இப்படி தான் பேசினேன் அவங்ககிட்ட. வாழணுன்னா வழிகள் நாங்கள் வழி சொல்கிறோம். தற்கொலை பண்ணால் அது தனிப்பட்ட விருப்பம், என்ன வேணால் பண்ணிக்கோ, புரியுதா? இந்த மாதிரி மிரட்டுறது பயப்படுத்துறது எல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காது. ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிறோம், 9 வருஷமாக இருக்கிறோம். ஓகேவா? அடுத்த நாள் இல்லைண்ணா நான் ஒழுங்காக வேலைக்கு போகிறேன்னா, நான் ஏதாவது ட்ரை பண்ண வேலை கேள்வி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கிடைக்காதது கிடைக்கிறது உன்னோட கர்ம கணக்கை பொறுத்து இருக்குது. போயிட்டான். அப்புறம் 1 வாரம் கழிஞ்சு நான் அந்த அதே பிரதருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பிரதர் மந்திரம் பண்ணீங்க, என்ன மேஜிக் பண்ணீங்க? அந்த போய் ஒழுங்காக கிளாஸுக்கு போகிறான், ஒழுங்காக பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த பேச்சே எடுத்தது கிடையாது, தற்கொலை பண்ணுறான்னு பயப்படுத்துறது கிடையாது. சரியாயிட்டா, என்ன பண்ணீங்கன்னு. அதனால் நான் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இது புரிஞ்சுக்கிட்டா நல்லதுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் குழந்தைங்களுக்கு தேவையானதை அப்போ போய் கொடுத்துறாங்க. பாருங்கள், இந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் நிறைய வீடியோவில் தான் சொல்லிட்டு இருக்கேன். தோல்விகளை பழக்கப்படுத்துங்க. எப்போவுமே நமக்கு என்ன பண்ணால் எல்லா குடும்பத்துலேயும் இப்போ ஒரு பையன் ஒரு குழந்தை தான் இருக்க எல்லாம் இருக்கும்.
இந்த மேக்ஸிமம் 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் இருக்காங்க. கேட்டதெல்லாம் கொடுத்து தோல்வியை பார்க்காம வளர்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இது. ஸோ இது பழக்கப்படுத்துங்கன்ற, தோல்விகளையும் பழக்கப்படுத்துங்க. எது கேட்டாலும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லி தள்ளி போட்டு அப்புறம் வாங்கி கொடுங்க. வீட்டில் இந்த மாதிரி பொருள்லாம் வைக்காதீங்க. தேவையில்லாத மருந்துகள், கயிறு, கத்தி இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட ஆக்சஸில் வைக்காதீங்க. பழைய அந்த எலி விஷம் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வைக்காதீங்க. குழந்தைங்களை அடிக்கடி பேசுங்க. ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா இதை பார்க்குறவங்க தயவுசெய்து ஸ்கூல் பசங்களுக்கு தற்கொலை ஒரு மார்க்கம் இல்லைன்னு புரிய வைக்கிற மாதிரி நிறைய செஷன்ஸ் எடுங்க. வாழ்ந்து ஜெயிக்கிறது மட்டும்தான் வழின்னு சொல்லி கொடுங்க. பாருங்களா, இறக்குறது ஒரே இடத்துல கரெக்டாக. ஏன்னா ஒரு போர் வீரன் பண்ணலாம், அவன் நாட்டுக்காக பண்ணுறான், அவன் இறக்கலாம், அவ்வளோதான். அதை மட்டும்தான் நம்ம அங்கீகாரம் பண்ண முடியும். பாக்கி எல்லாரும் வாழ்ந்து தான் சாதிச்சாகணும். புரியுதுங்களா? தற்கொலை ஒரு மார்க்கமே கிடையாது. இப்போ இந்த தம்பிக்கு இன்றைக்கி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி நான் சரி பண்ணி அனுப்பலாம், அது பண்ணுவோம், அது பிரச்சனை கிடையாது. அவர் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்ததுனால சொல்லி புரிய வச்செல்லாம் பண்ணிடலாம். ஸோ ஒருத்தரும் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வாழ்ந்து தான் ஜெயிக்கணும். ஏதாவது கஷ்டம்னா எங்கிட்ட வாங்கன்னு அப்பா அம்மா கூப்பிடணும் பசங்ககிட்ட. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். எதுக்கும் பசங்களை கணாமலாம் திட்டக்கூடாது. இப்போ சின்ன திட்டினா கூட குழந்தைங்க தாங்கிக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லது. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தற்கொலை மகா பாவம். தற்கொலை பண்ணிட்டா எஸ்கேபிசம் தான் 800 கோடியும் பண்ணிட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற எல்லாரும் அவங்க கர்ம கணக்கை அனுபவிச்சு தான் ஆகணும். பரமாத்மா கூட இருந்துகிட்டு அனுபவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வெளி தெரியறது கிடையாது. முள் மாதிரி வர பிரச்சனை இல்லையா, ஈட்டி மாதிரி வர பிரச்சனை முள் மாதிரி தெரியும். நீங்கள் பிரச்சனை தாண்டி போயிடலாம், சைடில் போயிடலாம், இப்படி நிறைய யுக்திகள் கிடைக்கும். சரியா? ஸோ ராஜயோகம் ஒரு சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. மீண்டும் முறை சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், தற்கொலை மகா பாவம், அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. ராஜயோகம் வந்தீங்கன்னா உங்கள் புத்தி பலப்படும் போது மனசும் பலப்படும். அதுக்கப்புறம் நல்ல தேவையான சிந்தனைகள் வரும். இந்த மாதிரி மரணம் பண்ணிக்கணும், தற்கொலை பண்ணிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றாது. இதுக்காகவாது நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.